Hi friends, today நம்ம சேனல்ல Group 2 2024ல தமிழ் கொஸ்டினுக்குரிய ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். First one, வேர்ச்சொல் கண்டறிக. நைந்தான். ஆப்ஷன் A 5. படி என்னும் வேர்ச்சொல்லின் தன்மை ஒருமை எதிர்காலம் காட்டும் இணைமுற்றை எழுதுக. ஆப்ஷன் D படிப்பேன். சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க. ஆப்ஷன் B நீ வான். ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய சரியான பொருளை அறிந்து விடையை தெரிவு செய்க. பை, உன், மே, புல், வை, அன்பு, து, இளமை. ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. தொடரில் குமரி என்னும் மூலிகை. ஆப்ஷன் டி கற்றாழை. பொறுத்துக. அன்னை முத்துலட்சுமி, தேவதாசி ஒழிப்புச் சட்டம், மூவலூர் ராமாமிர்தம், சமூக தன்னார்வலர், பண்டித ராமாபாய், பெண் கல்வி, மலாலா, புற்றுநோய் மருத்துவமனை. ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும். ஆப்ஷன் சி மதுரை. ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என்று தடை விதிக்கப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி முத்துராமலிங்கனார். சீராப்புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது. ஆப்ஷன் டி அபுல் ஹாசிம். இரண்டு அடிகளை கொண்ட டேஷால் தொகுக்கப்படும் செய்யுள் வகை கண்ணி ஆகும். ஆப்ஷன் பி எதுகை. பொறுத்துக. விசும்பு, தந்தம், துளை, நெருப்பு, கனல், யானை, களிறு, வானம், மறுப்பு, துலாக்கோல். கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4, 5, 2, 3, 1. கீர்த்தனை டேஷ் வகைகளுள் ஒன்றாகும். ஆப்ஷன் சி பக்தி இலக்கியம். வஞ்சித் தலைக்குரிய சீரமைப்பு. ஆப்ஷன் பி தேமாங்கனி, புளிமாங்காய். சொல்லின் வகையை கண்டறிக. வெண்மை. ஆப்ஷன் சி வண்ண பண்பு பெயர். வஞ்ச விருத்தம் என்பது. ஆப்ஷன் பி சிந்தடி நான்காய் ஒரு பொருள் மேல் ஒரு செய்யுள் மட்டும் வருவது. எழுத்து வகை அறிந்து பொறுத்துக. இயல் உயிர் முதல் உயிரீறு, புதிது உயிர் முதல் மெய்யீறு, ஆணி மெய் முதல் மெய்யீறு, வரம் மெய் முதல் உயிரீறு. ஆப்ஷன் ஏ கரெக்டான ஆன்சர் 2, 4, 1, 3. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். உ.வே.சா அவர்கள் தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது? ஆப்ஷன் டி ஆனந்த விகடன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர். ஆப்ஷன் டி பரிதிமாற் கலைஞர். புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதி நூல் எது? ஆப்ஷன் பி முதுமொழி காஞ்சி. வெண்குடை இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் டி பண்புத்தொகை. திரிகடுகம் என்ற நூலின் ஆசிரியர். ஆப்ஷன் சி நல்லாதனார். சிருங்கிபேரம் நகரில் வாழும் தலைவன் யார்? ஆப்ஷன் பி குகன். அனகன் என்னும் சொல் யாரை குறிப்பதாகும்? ஆப்ஷன் பி ராமன். நிழலை போல தொடர்ந்தான். இது எவ்வகை உவமை? ஆப்ஷன் சி வடிவ உவமை. பின்வரும் உவமையின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்க. எடுப்பார் கைப்பிள்ளை. ஆப்ஷன் சி யார் எதை சொன்னாலும் கேட்டு நடப்பவர். அப்துல் நேற்று வருவித்தான். எவ்வகை வாக்கியம் என்பதை கண்டறிய. ஆப்ஷன் பி பிறவினை. பின்வரும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை தெரிவு செய்க. ரினைசன்ஸ். ஆப்ஷன் ஏ மீட்டுருவாக்கம். பிழையான இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ கல்லில் நார் உரித்தல் ஆராய்ந்து பாராமல். சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆப்ஷன் டி கடற்கரையில் உப்பு காய்ச்சுதல் நடைபெறுகின்றது. மலைப்பகுதிகளில் மலைப்பயிர்களும் நிலப்பகுதிகளில் உழவு தொழிலும் நடைபெறுகின்றன. தவறான இணையை கண்டறி. ஆப்ஷன் ஏ முரணி உடன்பட்டு. தெம்மாங்கு பிரித்து எழுதுக. ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் டி ரெண்டுமே கரெக்டு. தென் கூட்டல் பாங்கு அல்லது தேன் கூட்டல் பாங்கு. எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளே உள்ளில் துதித்தேன் உணர்வடைந்து போற்றீரே. இப்பாடலை இயற்றியவர் டேஷ் சித்தர் ஆவார். ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? ஆப்ஷன் சி பெரியாழ்வார். தருமசேனா, அப்பர், வாகீசர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடியார் யார்? ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி திருமூலர். இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி
எத்தனை இன்னலுக்கிடையிலேயே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கற் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் ஆப்ஷன் ஏ பேரறிஞர் அண்ணா. சென்ட்ரியூ மற்றும் லிமரைக்யூ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் ஆப்ஷன் சி கவிஞர் ஈரோடு தமிழன்பன். பாவலர் மணி என்னும் பட்டம் பெற்ற கவிஞர் ஆப்ஷன் சி கவிஞர் வாணிதாசன். பின்வருவனவற்றுள் அகர வரிசைப்படி எழுதப்பட்ட நவமணிகளை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், மாணிக்கம், முத்து, வைடூரியம், வைரம். வினையெச்சம் கண்டறிக. ஆப்ஷன் டி ஓடி. வினைமுற்றை தேர்வு செய்க. வா. ஆப்ஷன் சி வந்தான். வழக்குரைஞராக பணியாற்றிய தமிழ் கவிஞர் ஆப்ஷன் சி நா. பிச்சமூர்த்தி. பொறுத்துக. காந்திய கவிஞர் சுரதா. உவமை கவிஞர் நாமக்கல் கவிஞர். மக்கள் கவிஞர் வாணிதாசன். கவிஞரேறு பட்டுக்கோட்டை. ஆப்ஷன் ஏ 2, 1, 4, 3. பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் ஆப்ஷன் ஏ பாவேந்தர் பாரதிதாசன். உணவு, உடை அடிப்படை தேவை. அந்த தேவைகளை பூர்த்தி செய்தானதும் முதல் இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா. யாழின் வகைகள். ஆப்ஷன் ஏ 4. குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது டேஷ். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட. இப்பாடலில் பயின்று வரும் அணி ஆப்ஷன் சி தற்குறிப்பேற்ற அணி. உமறுப்புலவர் எழுதிய வேறு நூல் ஆப்ஷன் பி முதுமொழி மாலை. பெருமாள் திருமொழியை பாடியவர் யார்? ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார். மாணாக்கர்களே, உங்களுக்கு சீருடை இல்லையோ என்ன வகை வினா என்பதை கண்டறிக. ஆப்ஷன் டி கொடை வினா. பின்வரும் விடைக்கேற்ற வினாவினை தேர்ந்தெடுத்து எழுதுக. பரிவாதினி என்னும் மீனை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்பட்டது. ஆப்ஷன் டி பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்ததாக கூறப்படும் வீணை எது? பின்வரும் சொல்லின் இலக்கண குறிப்பு உணர்த்தினன். ஆப்ஷன் சி தன்மை, ஒருமை, வினைமுற்று. பொறுத்துக. முல்லைப்பாட்டு, நருந்தொகை, பட்டினப்பாலை, வேளாண் வேதம், நாலடியார், வஞ்சி நெடும்பாட்டு, வெற்றி வேர்க்கை, நெஞ்சாற்றுப்படை. ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. பொறுத்துக. தமிழ் தூதர், திருஞான சம்பந்தர், பாலராவாயன், அப்பாதுரையார், பன்மொழிப் புலவர், சேது பிள்ளை ராபி, சொல்லின் செல்வர், தனிநாயகம் பிள்ளை. ஆப்ஷன் ஏ 4, 1, 2, 3. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் ஆப்ஷன் பி மயிலைநாதர். தமிழ்த்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று டேஷ் குறித்து டேஷ் கூறினார். ஆனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உ.வே. சாமிநாதர் கூறினார். ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது? ஆப்ஷன் பி அறம். ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆப்ஷன் பி பகைவருக்கு உதவுதல். ஒழுகல். இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ தொழிற்பெயர். திருக்குறளின் சரியான வரியை கொண்டு நிறைவு செய்க. தம்மீர் பெரியார் தமரா ஒழுகுதல். ஆப்ஷன் ஏ வன்மையுள் எல்லாம் தலை. காரிகை கற்று கவி பாடுவதிலும் பேரிகை கொட்டி பிழைப்பது மேல். இத்தொடர் உணர்த்துவது ஆப்ஷன் ஏ கவிதை எழுதுவது அரிது. ஆப்ஷன் பி கவிதை எழுதுவது அரிது. ஆகுபெயர் பயன்படுத்தப்படாத பழமொழியை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி ஆலும் வேரும் பல்லுக்குறுதி. பன்னரும் கோங்கின் நன்னலம் கவர்ச்சி இவ்வடியில் இடம்பெற்றுள்ள எதுகை வகை? ஆப்ஷன் சி பொழிப்பெதுகை. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரியாறு. அந்நதியின் பெருமையாலேயே சோழவள நாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் ராபி சேது பிள்ளை.
கூற்று 1. சங்க இலக்கியத்தின் மொத்த அடிகள் 26,350. உலக இலக்கியங்களுள் முதன்மை பெற்றுள்ளவை சங்க இலக்கியங்கள். விரிவாக உருவாக்கப்பட்ட இலக்கியங்கள் உலகின் வேறு மொழிகளிலும் உள்ளன. ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகின்றது? ஆப்ஷன் ஏ. மூவகை. தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? ஆப்ஷன் ஏ. முதல் தலைமுறை. கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது? ஆப்ஷன் ஏ. மயிலாட்டம். ஒலி வேறுபாடறிந்து சரியான பொருளை தேர்க. மாறி, மாறி. ஆப்ஷன் சி. மலை, வேறு. ஒலி வேறுபாடறிந்து சரியான விடையை தெரிவு செய்க. அலை, இளைத்தல். களை, நீக்கு. தலை, புற்று. இலை, விலங்கு. ஆப்ஷன் சி. 3, 2, 4, 1. கொடுக்கப்பட்டுள்ள ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக. டெலிகேட். ஆப்ஷன் பி. பேராளர். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர்? ஆப்ஷன் பி. சிலேடை அணி. மனோன்மணியத்தில் வரும் கிளைக்கதை எது? ஆப்ஷன் ஏ. சிவகாமியின் சரிதம். இரகசிய வழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோன்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு? ஆப்ஷன் ஏ. 1891. உலகம் நிலையற்றது என பாடிய சித்தர்? ஆப்ஷன் பி. குதம்பை சித்தர். முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. ஆப்ஷன் டி. தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏர் தழுவுதல். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குறள் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக. ஆப்ஷன் டி. கனை கொடிது யாழ்கொடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அகர வரிசைப்படுத்தி எழுதியவற்றை தேர்க. ஆப்ஷன் ஏ. தவப்பெருஞ்சுடர். தாய்போல். திருவிளக்கு. தீவினை. துன்பங்கள். தூய்மை. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர்? ஆப்ஷன் சி. குமரில பட்டர். நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது? ஆப்ஷன் சி. திருச்சி திருவரங்க கோயில். தேவதுந்துபி எந்த ஆட்டத்துக்குரிய இசை? ஆப்ஷன் சி. தேவராட்டம். புனலிடை மூழ்கி பொழிலிடை உலவி பொன்னின் இலையும் துகிலும் பூண்டு கனிமொழி பேசி நீ களித்திருக்கும் காட்சியினைக் கண்டு மகிழ்வு பெறும் நிலையிலேயே இருந்தேன் என்று தம்பிக்கு கடிதம் எழுதியவர்? ஆப்ஷன் பி. பேரறிஞர் அண்ணா. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம்? ஆப்ஷன் சி. உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக. யானை தன் வாய் நிறை கொண்ட வளி தேம்பு தடக்கை குன்று புகு பாம்பின் தோன்றும். ஆப்ஷன் பி. மெய்ப்படிமம். கலித்தொகையில் முல்லை திணைக்குரிய பாடல்களை இயற்றியவரை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி. சோழன் நல்லுருத்திரன். சிதவல் இச்சொல்லின் பொருள்? ஆப்ஷன் டி. தலைப்பாகை. அழகிய குளிர்ந்த கடம்பவனத்தை விட்டு இறைவன் நீங்கினான். எவ்வகை வாக்கியம்? ஆப்ஷன் டி. தன்வினை. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. நான் திடலில் ஓடினேன். ஆப்ஷன் சி. தன்வினை. பின்வரும் தொடர் எவ்வகை தொடர் என கண்டறிந்து சரியானவற்றை தெரிவு செய்க. குமரன் மழையில் நனையாமல் இல்லை. ஆப்ஷன் சி. பொருள் மாறாமல் எதிர்மறை தொடர். கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயரை கண்டு எழுதுக. அறை. ஆப்ஷன் சி. அறைந்தவர். இவற்றுள் எது தவறான இணை எதிர்ச்சொல் என்பதை தெரிவு செய்க. ஆப்ஷன் பி. அகலாது, போகாது. சரியாக பிரித்தெழுதப்பட்ட சொல்லை எடுத்தெழுதுக. அஞ்சில் ஓதி. ஆப்ஷன் டி. அம் கூட்டல் சில கூட்டல் ஓதி. பின்வரும் சொல்லின் சரியான பிரித்தெழுதும் முறையை எடுத்தெழுதுக. ஊன் பொதிய விழா. ஆப்ஷன் டி. ஊன் கூட்டல் பொதி கூட்டல் அவ்விழா. கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல்? ஆப்ஷன் சி. மனுமுறை கண்ட வாசகம். விளக்குள் பல தந்த ஒளி என்னும் நூலை இயற்றியவர்? ஆப்ஷன் பி. லிலியன் வாட்சன். உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம்? ஆப்ஷன் பி. புயலிலே ஒரு தோணி.
தமிழ் நாடகக் கலையின் பெர்னாட்ஷா என்ற அறிஞர் அண்ணா யாரால் பாராட்டப்படுகிறார்? ஆப்ஷன் சி கல்கி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எத்தனை கொஷின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதியிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க. தேங்க்யூ.